ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அமித் கிட்ட வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. நம்மளுக்கே வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி, அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் பார்வதி அமித் கிட்ட பேசுகிறாங்க. இன்றைக்கி ஒன்று வந்து இன்றைக்கி ஒரு செம்மையான ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னா ஃப்ரீஸ் லூப் அந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு. சூப்பராக வந்து அந்த கண்டென்ட்டை டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு விஜய் பார்வதி அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் அதை பண்ணுறதுக்கு வந்துட்டு அவ்வளோ இடையூறுகள் கொடுக்குறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து ஃப்ரீஸ் சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு விஜய் பார்வதி என்ன பண்ண தண்ணி ஊற்றுட்டு போவாங்க. அப்போ பிக் பாஸே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த கண்டென்ட் வேணும்னு சொல்லிட்டு எது செய்கிறதா இருந்தாலும் மைக்கை கழட்டிட்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார். தண்ணி ஊற்ற போனால் எல்லாருமே வந்து தடுப்பாங்க, வேண்டான்னு, கமருதீன் உட்பட. அப்போ விஜய் பார்வதி ஃப்ரீஸ்ன்னு சொல்லுவார். ஏன்னா இப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணுன்ட்டு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரீஸ் சொன்ன உடனே அந்த பாட்டில் பிடிங்கி கனி எல்லாரும் ஊரே வந்துட்டு இவங்க மேலே வந்து தண்ணி ஊற்றுறாங்க. ஏன்? அதுக்கப்புறம் இவங்களை வந்து ரிலீஸ் சொன்னதுக்கப்புறமா இவங்க போய் தண்ணி ஊற்ற போனால் கமருதீன் சண்டைக்கு வராரு. எல்லாருமே வந்து அது தப்பு தப்புன்றாங்க. ஏன்? அதே இது அரோராவுக்கு ஒரு பக்கம் நடக்குது. ஃப்ரீஸ்ன்னு சொன்னதுக்கு முத்தம் கொடுக்குறாங்க, தலையில் வந்து கருவேப்பிலை போடுறாங்க. இதுதான் வந்து இது கண்டென்ட் ஆயா இது? இதை வந்து இப்போ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப வருத்தப்பட்டு விக்ரமில் தண்ணி பட்டுன்னு சொல்லிட்டு ஊரே வந்தாங்கள்ல, எல்லாருமே வராங்கல்ல. அரோராவுக்கு ஏன் யாருமே வரல? அரோராவுக்கு மட்டும் அப்படி ஈஸியாக அவங்க மட்டும் ஃப்ரீஸில் இருப்பாங்களாம், இவங்க முத்தம் கொடுப்பாங்களாம், அது வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்களாம். ஏன்? ஏன்னா நான் இங்கேருந்து வீட்டில் வந்து செத்து கிடந்தா கூட சரி, யாரும் வரமாட்டாங்க, நான் துடிச்சிட்டு இருந்தால் கூட யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. கஷ்டமாக இருந்துச்சு. உண்மை தான், அப்படி தான் நடக்குது. ஏன்னா அந்த தலை டாஸ்க்லேயே பாருங்களேன், அவ்வளோ அடி வாங்குவாங்க. எல்லோரும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. கமருது மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார். எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. எவ்வளோ கஷ்டமானது இருக்குங்க. இன்றைக்கும் பாருங்கள், அந்த மாதிரி அங்கே வந்துட்டு நடக்குது. வெளியில் வராங்க, ஒரு மூமெண்ட் நடக்குது. அமித் வந்துட்டு தண்ணி ஊற்றுக்கு அமித் மேலே தண்ணி ஊற்ற வராங்க. உடனே பிக் பாஸ் அதை ரசிக்கிறாரு. ஃப்ரீஸ்ன்றாரு விஜய் பார்வதிக்கு. அமித் கிட்ட வந்து தண்ணி தெளிக்கிறாரு. உடனே ரிலீஸ்ன உடனே அந்த தண்ணியை மூஞ்சில் ஊற்றுறாங்க. அந்த டைம் வந்து ஜாலியாக போயிடுமா. அதை கெடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, உடனே யார் விக்ரம் வந்துட்டு இங்கே தண்ணி ஊற்றிருக்காங்க பாருங்கள், தொடக்க சொல்லுங்கள். இப்போ உடனே தொடச்சாகணுமா? ஏன் இந்த இடத்துல தண்ணி பட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அந்த சோஃபா அப்படியே உப்பி பெருசாகிடுமா என்ன? காண்டு வன்மம் கனிக்கும் அவங்களுக்கும். இதை தொடச்சி ஆகணும். உடனே வந்து சரி கமருதீன் துடைக்கிறாரு. இன்னும் நீங்கள் துடைக்கிறீங்க, அவங்கள துடைக்க சொல்லுங்கள். ஏன்னா அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அப்பா, அடுத்தவங்க சந்தோஷத்தில் கெடுக்கிறது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லை? அதனால தான் அவங்க பேர் அழகாக வக்ரம்னு வச்சுருக்காங்க. விக்ரம் எவ்வளோ அழகாக வைக்கிறாங்க பாருங்கள், சூப்பராக. அதையும் சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. காலையில் வந்து அரோராவுக்கு வந்து அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்களே, அவன் வந்து மேக்கப் அழிஞ்சிருமா? ஏன் எனக்கு மேக்கப் அழியாதா? எனக்கு மட்டும் ஊரே சேர்ந்து வராங்க, ஏன் அரோராவுக்கு போய் பண்ண வேண்டியதானே? கரெக்ட் தானே? அதேமாதிரி அமித் சொல்கிற அமித்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கான். சரி, அதை இடத்த துடைக்கலான்னு சொல்லிட்டு போனால் சிங்க்கு பக்கத்தில் ஒரு டவல் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வரேன். என்னங்க சிங்க்கு பக்கத்தில் இருக்கிற டவல் எடுத்துகிட்டு வரீங்க கேட்குறாங்க கனி. இன்னும் சிங்க்குட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற டவலை வச்சு நான் பாத்ரூமை தொடச்சிட்டு வராங்க. எவ்வளோ ஓரம் பண்ணுறாங்க. கேட்டால் அவங்க வந்து அவ்வளோ சுத்தம் பார்க்குறாங்க. அப்பா, உங்கள் சுத்தத்தை பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க, இன்னொரு இடத்துல சுபிக்ஷா வந்துருப்பாங்க பாருங்க, பாரு தான் வந்து அதை பண்ணிச்சு, அதை வந்து தொடக்கணும். ஏமா நான் மட்டும் பண்ணேன், இங்கே யார் பண்ணது, அதையும் சொல்லு அப்படின்னு அந்த பொண்ணை கலாச்சதுக்கப்புறம் இல்லை எல்லாருமே பண்ணாங்க, இங்கே வந்துட்டு அமித்தும் கமருதீனும் பண்ணாங்க, அங்கே வந்து பாரு பண்ண, அதை சொல்லிட்டு போ அப்படின்னாங்க. என்னென்னா அவங்க அங்கே சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அதை கெடுக்கிறதுக்கு கும்பலாக வர்றது என்னது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவங்க. அதே மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க விஜய் லாஸ்ட்டாக, அவங்க என்ன தான் ஃபன் பண்ணாலும் என்னோடய மைண்டில் அவங்க கிரே சொன்னாங்களே எடுத்து டாப் 5, அதை நீங்கள் பார்க்கலாம், போய் பாருங்கள். சூப்பராக வந்து யாருன்னு சொல்லிட்டு 10 பேரை வந்து சொல்லியிருப்பாங்க. 10வது வரிசையிலேருந்து செம்மையாக இருக்கும். யாரெல்லாம் வந்துட்டு முகமூடி போட்டு அவங்களோட கேம் இருக்குது அப்படின்ட்டு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். இவ்வளோ வருத்தப்பட்டு சொல்லும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல? ஆனாலும் அவங்க கண்டென்ட் பண்ணி நீ கொடுக்கல வச்சுக்கோங்க, எல்லாருமே தூங்கி இருப்பாங்க. எல்லாம் அவங்க தூங்கிட்டாங்க. நம்ம பார்க்குறவங்கள சொல்கிறோம். உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.